ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் வேர்க்கடலை போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை லைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அது கொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் விடாமல் தேங்காய் துருவல், எள், சோம்பு, பூண்டு, மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கணும். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை போட்டுட்டு மீடியம் ஹை ஹீட்டில் 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் தயிர், அப்போ தான் அந்த வளவளப்பு இல்லாமல் வரும், போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பவுடர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டு கிளறி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது எல்லாம் கூடயும் வச்சு நம்ம சாப்பிடலாம். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.